வாங்க மஞ்சுக்கா, என்ன வேணும் சொல்லுங்க. அது சொல்லுங்கக்கா. பொங்கல் வருது. நான் ஒருத்தங்கிட்ட காசு கேட்டிருந்தேன். அவங்க அடுத்த வாரம் தரேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கொஞ்சம் மளிகை சாமான் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த வாரம் திருப்பி கொடுத்துட்றேன். அக்கா, இத சொல்றதுக்கா இப்படி தயங்கி தயங்கி நின்னுட்டு இருந்தீங்க? என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி அக்கா, ஏற்கனவே பழைய பாக்கி நிறைய இருக்கு. ஒரு வாரத்துல தரேன் நிறைய வாங்கிட்டு போயிட்டீங்க. எங்களுக்கும் தானக்கா பொங்கல் வருது. காசு கையில இருந்தா தானே ரொட்டேஷன் பண்ண முடியும். ஏய் ஷாலினி, கருப்புசாமி ஹோட்டல்ல மல்லிகை சாமான் கேட்டிருந்தாங்க, உள்ள எடுத்து வச்சிருக்கேன். போய் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணு போ. அக்கா, அவ பேசுறதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கொடுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. வெல்லம் 1 கிலோ, சக்கரை 1 கிலோ, அரிசி 5 கிலோ கொடுத்துருப்பா. இந்தாங்கக்கா, நீங்க கேட்ட எல்லா பொருளும் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. 750 ரூபா ஆச்சுக்கா. உங்ககிட்ட காசு எப்ப இருக்கோ அப்ப கொடுத்தா போதும். சரிப்பா. சரி அக்கா, ஒரு நிமிஷம்க்கா. இந்தாங்க 1 கிலோ சக்கரை. நம்ம கடையில பொங்கல் சாமான் வாங்கினா 1 கிலோ சக்கரை ஃப்ரீயா கொடுப்போம். ரொம்ப நன்றிப்பா. ஹாப்பி பொங்கல்க்கா. ஹாப்பி பொங்கல். ஷாலினி, கோச்சுக்கிட்டியா? இங்க பாரு, இங்க பாருன்றல்ல. விடு. சாரிடி ஓனரம்மா. எனக்கு என்னப்பா, இது உன் கடை. நீ யாருக்கு வேணாலும் கடன் கொடு, நான் எதுவும் கேட்கலப்பா. அதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் கடன் கொடுத்துட்டு முதல்ல கரைஞ்சிருச்சு, வர கடன் அதிகமாயிடுச்சுன்னு வந்து எங்கிட்ட தானே நைட்டு புலம்புவ. அப்ப பாத்துக்கிறோம். ஏய் அது இல்லடி. ஏற்கனவே அந்த பொம்பளை பாவமா மூஞ்சி வச்சுட்டு 2000 ரூபாய்க்கு கடன் வாங்கிருக்கா. இப்ப இதையும் கொடுத்துட்ட. இதெல்லாம் எப்ப வர்றது மாமா? இங்க பாரு, நம்ம சாதாரண மல்லிகை கடை தான் வச்சிருக்கோம். நம்மளால அப்துல் கலாம் மாதிரி சேவைலாம் செய்ய முடியாது. நம்மளால முடிஞ்சது இந்த மாதிரி சின்ன சின்ன கடன் கொடுத்து நம்மள சுத்தி இருக்கிற ஏழைப்பாளையங்களை சந்தோஷமா வச்சுக்கிறது தான். அது மட்டும் இல்லாம அந்த அக்காவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நம்ம மட்டும் அவங்களுக்கு கடன் கொடுக்கலன்னு வையேன், அவங்க வீட்டுல பொங்கலே கொண்டாட மாட்டாங்க. அவங்க கிட்ட காசு இல்லாததுக்கு அவங்க பசங்க என்ன பண்ணுவாங்க சொல்லு? பாவம் தானே. நம்ம என்ன பாதாம் பிஸ்தாவா கடனா கொடுக்குறோம்? இல்லாதப்பட்டவங்களுக்கு அரிசி தானே கொடுக்குறோம். இதெல்லாம் தப்பா? பாத்துக்கலாம், விடு. அடிய ஓனரமா, நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கலனா இந்த உலகத்துல யாருடி என்ன புரிஞ்சுப்பா? சொல்றி. இப்படி பேசி பேசியே பொட்டலம் கட்டாதீங்க மல்லிகை கடைக்காரர். எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த தோலை ஊறி. எல்லாரும் நல்லா இருக்கணும்பா. முருகா. ஹேய், ஹாப்பி பொங்கல் டி ஓனரம்மா. ஹாப்பி பொங்கல். மூஞ்சில சுண்டி போயிருக்கு, ஏதாச்சும் பிரச்சனையா? இன்னைக்கு நமக்கு தலை பொங்கல். அப்ப எத்தனை டைம் கூப்பிட்டாரு? ஒரு டைம் வந்தா குறைஞ்சா போயிடுவேன். போடி, பொங்கல் டைம்ல வியாபாரத்தை விட்டுட்டு வர சொல்றியா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த நெய், பச்சரிசி, முந்திரி எல்லாம் எவ்வளவு வியாபாரம் ஆகும் தெரியுமா? உனக்கும் அறிவில்லை, கொப்பனுக்கும் அறிவில்லை. ஒரு நாள் வந்து போனா என்ன குறைஞ்சிருவேன் மாமா. ஏண்டி, ஒரு நாள்னா உனக்கு சாதாரணமான விஷயமா இருக்கா? ஒரு நாள் நம்ம கடை இல்லன்னு சொல்லி ஒரு தடவை ஒரு கஸ்டமர் பக்கத்து கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டா அவங்க அடுத்த வாட்டியும் அதே கடைக்கு தான் போவாங்க. திரும்பவும் நம்ம கடைக்கு வரதுக்கு 1 வருஷம் கூட ஆகும். இதான் கஸ்டமரோட சைக்காலஜி. அதனாலதான் வியாபார டைம்ல நான் எங்கேயும் கடையை கட்டிட்டு வர மாட்டேன்னு சொல்றது, புரிஞ்சுக்கோ. ஆமா, நீ வியாபாரத்தை கட்டிட்டு அழு. சி, நல்ல நல்லதுமா அழுவு கிழுவுன்னுகிட்டு நல்லா சிரிச்ச முகத்தோட மங்களகரமா ஏதாச்சும் பேசு. ஹாப்பி பொங்கல் மாமா. வியாபாரத்தை கட்டிட்டாலு பொண்டாட்டி ஆசை எப்படி போனா உனக்கு என்ன? காண்டாகிறதானே காமெடியா இருக்கு. சரி, படைச்சாச்சா? படைச்சாச்சு. அப்ப எப்படி சாப்பிட்டுருப்ப? நான் இன்னைக்கு உன்னை விட்டு சாப்பிட்டுருக்கேன். பாசக்காரி, எனக்கு தெரியும்டி. வா போய் சாப்பிடலாம். சக்கரை பொங்கல் ஸ்வீட்டா இருக்குமா? சாப்பிடு. எனக்கு ஒண்ணு வேணாம் போ. அதான் கரிநாள் அன்னைக்கு உங்க அப்பா வீட்டுக்கு உன்னை கூட்டு போறேன்னு சொல்றேன்ல, எதுக்கு இப்படி கோச்சிக்கிற? தனியா போடின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேற. நீ இல்லாம நான் தனியா போக மாட்டேன் மாமா. சரிடி, கரிநாள் அன்னைக்கு கூட்டு போறேன்னு சொல்றேன்ல, பாப்போமே தலை பொங்கல் அன்னைக்கு உங்க அப்பா என்ன சீர் செய்யறான்னு. அதெல்லாம் அவர் நல்லா தான் செய்வாரு.
அவர் என்ன செஞ்சாலும் குறை சொல்ற குடும்பம் தானே உங்க குடும்பம். அப்படியே உங்க அப்பா வாரி வண்டியில போட்டு அனுப்புறாரு பாரு சீர்பத்துலன்னு குறை சொல்றதுக்கு. சும்மா என் அப்பா குத்த சொல்லாத மாமா. சரி கோவப்படாத. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு மாட்டு பொங்கல்ல உங்க அப்பனுக்கு ஹாப்பி பர்த்டே சொன்னேன்னு சொல்லு. என்னமா வலிக்குது. சாப்பிடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஹேய் டேஸ்டா இருக்குடி. எப்படி இவ்ளோ டேஸ்டா சமைக்க ஆரம்பிச்ச? அதுவா மாமா, உன்னை திட்டிக்கிட்டே சமைச்சனா அதான் இவ்ளோ டேஸ்டா இருக்கு. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி தால பொங்கல். என்னப்பா கடைக்கார தம்பி, பால் பொங்குச்சாப்பா? நல்லா பொங்குச்சுக்கா, இப்பதான் சாப்பிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க வரேன். சரிப்பா. என்னக்கா இன்னைக்கு உங்களுக்கு வேலையா? ஆமா கடைக்காரம்மா. பெரியவங்க நீங்க, நல்ல நாளாதுமா உங்களுக்கு லீவு கூட தரலையா அவங்க? நீங்க லீவு வேணும்னு கேட்க வேண்டியது தானே? வேலை கடைக்காரம்மா, இன்னைக்கு நாம வேலைக்கு வந்தாதான் சின்ன சிறுசுங்க யாராச்சும் லீவ் எடுக்க முடியும். பாவம் அவங்களாச்சும் பொங்கல் கொண்டாட்டுமே. நமக்கு இந்த வயசுல பொங்கல் ஆகுது கிங்கல் ஆகுதுமா. அக்கா இந்தாங்கக்கா புடிங்க. பரவாயில்ல இருக்கட்டும்பா. அக்கா எங்களுக்காக நீங்க எவ்வளவோ ஹெல்ப் பண்றீங்க, பரவாயில்ல புடிங்க. இதெல்லாம் வேணாம்ப்பா, நான் சும்மா பார்க்க தான் வந்தேன். அக்கா, நாங்க கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க இங்க வந்து சுத்தம் பண்றீங்க. இங்க எல்லாரும் சுத்தமா இருக்காங்கன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். நீங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தவங்க தான். வாங்கிக்கோங்க குடும்பமா. இந்தாங்கக்கா புடிங்க. ரொம்ப நன்றிப்பா. இருக்கிற கடையிலேயே மக்கும் குப்பை தனியா மக்காத குப்பை தனியா பிரிச்சு கொடுக்கறதே நீதான்யா. உங்களை மாதிரி குப்பைய குப்பை தொட்டில போட்டாலே ஊரு சுத்தமாயிரும்பா. நாங்க எப்பவுமே உங்களுக்கு சிரமமே கொடுக்க மாட்டோம். சரி கடைக்காரம்மா, இந்த வருஷம் 2 பேரா பொங்கல் கொண்டாடுறீங்க, அடுத்த வருஷம் நீங்க 3 பேரா கொண்டாடணும், சரியா? உங்க வாக்கு கண்டிப்பா பலிக்கும்க்கா. சரி வரேன்ப்பா. அக்கா ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல்ப்பா. அப்பாடா. மாமா எனக்கு பொங்கல் காசு தெரியா? உனக்கு எதுக்குடி பொங்கல் காசு? அந்த அக்காக்கெல்லாம் குடுக்குறேன், எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டியா? ஓ பொங்கல் அன்னைக்கு காசு கொடுத்தா உன் ஞாபகமா நான் வச்சுப்பல்ல. அப்படியா? சரி தரேன் தரேன். ஆனா காணும் பொங்கல் அன்னைக்கு தான் காசு தருவேன், ஓகேவா? லூசு மாமா, காணும் பொங்கல் அன்னைக்கு தான் நீ அப்பா வீட்ல இருப்பல்ல, அப்புறம் எப்படி தருவ? அச்சச்சச்சச்சச்ச, ஏதாச்சும் ஒண்ணு பேசி என் வாயை புடுங்கிக்கிட்டே இருப்பியா? இப்ப என்னதான் வேணுமா உனக்கு? எனக்கு பொங்கல் காசு வேணும். குடுப்பியா கொடுக்க மாட்டியா? இப்ப எப்படி தர முடியும்? காணும் பொங்கல் அன்னைக்கு தான் தருவாங்க. இன்னைக்கு தான் காணும் பொங்கல் நினைச்சுக்கோ. இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வெறும் வாழ்த்து மட்டும் சொன்னாலாம் பொங்கல் காசு கொடுக்க முடியாது. பின்ன என்ன பண்ணும்? கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. நல்லா யோசிச்சுக்கோ மாமா, இந்த லைஃப் ஃபுல்லா நீ என் கூட தான் வாழ்ந்தாகணும், ஓகேவா? தெரியும்டி, கால்ல விழு. சரி சரி வா, ஆசீர்வாதம் பண்ணு மாமா. 16 பேத்து நம்மளால சமாளிக்க முடியாது, 2 பேத்து சந்தோஷமா வாழலாம். ஏஞ்சுக்கோ ஏஞ்சுக்கோ. சும்மாதான் என்ன, மொத்த காசு உனக்கு தான், வச்சுக்கோ. டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும், மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.